relationships are never meant to last. டார்க் ஒன்று வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான் வித் ஸ்கெலிட்டன் கிங்கோட. அண்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சீரோ வந்து அவன் யார் அப்படின்னு ஞாபகம் இல்லை. அவன் வந்து ஒரு மங்கி லைக் கிரீச்சராக இருப்பான் இல்லையா, அவன் வந்து ஸ்வாம் பிளான்ட்டுக்கு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். ஸோ தப்பிச்சு ஓடி அவன் பேசுறது யாருக்குமே புரியல, அவன் என்ன பண்ண போறான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு குரங்கு மாதிரியே நடந்துப்பான். அண்ட் மங்கி டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படியாவது சீரோவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மியோட ஹெல்ப் மூலியமா சீரோவை தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும், சீரோ வந்து ஆல்கமிஸ்டோட பழைய லெபார்டரிக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த லெபார்டரி போயிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, 7வது மங்கி சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ஃபுல் சைபர்நாட்டிக் மங்கி, அந்த மங்கியோட உடம்பு வந்து கண்டுபிடிச்சிடறான். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணோன்னா அவனுக்கு வந்து சில்வர் மங்கியோட பாடி கிடைச்சிருது. பட் அந்த பாடிக்குள்ள அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்டோரியோட ஃபோர்ஸ் வந்து அவனோட உடம்புல பாதி இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த மங்கி கொடுக்குறான். ஸோ அது மூலியமா அன்டோரி வந்து மறுபடியும் உயிரோட வரான். அண்ட் நீங்க நடக்கிறதுலாம் யாரு பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெலேனா அப்படிங்கிற வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. நான் சொன்னேன் இல்லையா, வெலேனா வந்து சின்ன வயசுல ஸ்கெலிட்டன் கிங்கால உருவாக்கப்பட்டவ. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னைக்காவது ஸ்கெலிட்டன் கிங் வந்து மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்காக. அண்ட் அதே மாதிரி வெலேனாக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்கெலிட்டன் கிங் வந்து டார்க் ஒன்னை ரிலீஸ் பண்ணிட்டாரு, அவர் வந்து ஸ்பேஸ்ல இருக்காரு, அவர் எப்படியாவது இந்த பிளான்ட் கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வெலினா வந்து பிளான் போட்டுருப்பா. ஸோ வெலினா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெலினாக்கு வந்து நிறைய டார்க் மேஜிக்லாம் தெரியும். அது மூலமா யாராவது ஒருத்தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் மூலமா நம்ம ஸ்கெலிட்டன் கிங் அண்ட் டார்க் ஒன், அதாவது அந்த புழு வந்து ஸ்பேஸை சுத்திட்டு இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம சுகாசும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வெலினா பிளான் போட்டு வச்சிருப்பா. ஸோ வெலினா என்ன பண்றானா, ஜின்மே வந்து கடத்திடுறா. அண்ட் இந்த டைம்ல அன்டோரியோட உயிர் வந்து நம்ம 7th மங்கி சில்வர் மங்கியோட உடம்புல இருக்கும். இது வந்து வேற லெவல் பவர் இருக்கும் இந்த மங்கிக்கு. அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜின்மையை காப்பாற்ற போறாங்க. அதுக்குள்ள நம்ம வெலினா என்ன பண்றானா, ஜின்மையை பலி கொடுக்க ரெடி ஆயிடுவா. ஏன்னா பலி கொடுத்தாதான் அந்த ரிச்சுவல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பலி கொடுக்க போற டைம்ல நம்ம சீரோ அண்ட் மங்கி டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த ரிச்சுவல் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி அந்த போர்ட்டலையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தப்பு செஞ்சுறாங்க. ஏன்னா வெலினா கூட அந்த இடத்துல சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வெலினா வந்து அந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா. ஸோ அதனால அண்ட் இவங்கலாம் தப்பு செஞ்சதுக்கு அப்புறமா ஜின்மே வந்து சூப்பர் ரோபோ டீம்ல வந்து ஜாயின் பண்றான். அண்ட் அவளுக்கு வந்து நிறைய புது பவர்லாம் கிடைச்சிருக்கும். அவளோட பாடி வந்து ஸ்டீலா மாத்திர மாதிரியான பவர், அதை யூஸ் பண்ணி சுகாசும் நகரத்தை வந்து காப்பாத்திக்கிட்டு இருப்பா. அண்ட் இவளை வந்து சுகாசும் நகரத்தை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சூப்பர் ரோபோ டீம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸ்கெலிட்டன் கிங் வந்து அழிக்க போறாங்க. ஏன்னா ஸ்கெலிட்டன் கிங் அண்ட் அந்த டார்க் ஒனோட வார்ம், அந்த புழு வந்து ஸ்பேஸை சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து போற பிளானட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி மங்கி டீம் என்ன பண்றாங்கன்னா, அதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஸ்பேஸுக்கு கிளம்பி போறாங்க. ஸோ அந்த வார்மை தேடி இவங்களோட பயணம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்க வந்து ஒவ்வொரு கேலக்சியா டிராவல் பண்றாங்க, நிறைய புது புது ஏலியன்ஸ் மீட் பண்றாங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. அண்ட் அப்பதான் கபீரி டாக்கரா அப்படிங்கிற பிளானட்டுக்கு வராங்க. அண்ட் அங்க வந்து சூப்பர் ரோபோட சீக்ரெட் கத்துக்கிறாங்க. ஸோ யாரு சூப்பர் ரோபோ உருவாக்குனா, அண்ட் இப்போ அந்த பிளானட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கத்துக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நான் தனியா ஒரு எபிசோட்ல போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம கதையை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டீம் வந்து அந்த வார்மை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த வார்ம் எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட உடம்புல வந்து இறங்கிடுறாங்க. அந்த வார்ம் வந்து சம பெருசா இருக்கும். ஸோ அந்த லென்த்ல இருக்க வார்ம் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வார்மோட தலையில வந்து ஸ்கெலிட்டன் கிங்கோட மண்டை இருக்கும். அண்ட் இந்த வார்ம் எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த வார்மோட உடம்பு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ இது வெடிக்கிறது மூலியமா அந்த வார்ம் அப்படியே சுக்குநூறா போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வார்ம் வந்து இவங்களை பார்த்துருச்சு. இவங்களை பார்த்து செம ஸ்பீடா போகுது. இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அது அப்படின்னு சொல்றது ஹைப்பர் ஸ்பீட்ல போகுது. அப்படி போகும்போது நம்ம நோவா இருப்பா இல்லையா, நோவா வந்து தவறி விழுந்துருவா. அண்ட் நம்ம டீமால நோவாவை காப்பாற்றவே முடியாது. அவ ஸ்பேஸ்ல எங்கேயோ காணாம போயிடுவா. அண்ட் அந்த வார்ம் போயிட்டு ஒரு இடத்துல இவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணி அது மூலியமா வெளியே வந்துருது. இவங்கலாம் இப்போ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு பெரிய பெரிய பிளானட்லாம் அவங்க பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு. அண்ட் இவங்களுக்கு எங்க இருக்கும்னே தெரியல. அண்ட் அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும், அவங்க வந்து ஒரு வார்ம் மூலியமா மைக்ரோ காஸ்மோல லாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மார்வெல் ஆண்ட்மேன் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல எப்படி ஒரு சப்பாட்டமிக் லெவலுக்கு வந்து சின்னதா வரும், அதே மாதிரி அந்த டார்க் ஒன் வார்ம் என்ன பண்ணிருக்குன்னா, இவங்க எல்லாருமே ஷ்ரிங்க் பண்ணிட்டு அது அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிருக்கு. ஸோ அந்த டார்க் ஒன் வார்ம் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவர் இருந்தா அது வந்து இவ்வளோ சின்னதாக ஸ்ட்ரிங் பண்ண முடியும், அதாவது அட்டாமிக் லெவலுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரிங் பண்ண முடியும். அண்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கதான் கிப்சன் அண்ட் ஆட்டோ இருப்பாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜீனியஸ். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த இடத்துல தப்பிக்க பாக்குறாங்க. பட் அவங்க அந்த ப்ராசஸ்ல என்ன வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேக்ரோ காஸ்முக்கு போயிடுறாங்க. அதாவது கேலக்ஸி அளவுக்கு பெரிய சைஸ் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. எப்படி ஆட்டம் சைஸுக்கு சின்னதா இருந்தாங்களோ இப்போ கேலக்ஸி சைஸுக்கு பெருசாயிடுறாங்க. அண்ட் அப்பதான் அவங்க யாரை மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்டியன்ட் வந்து மீட் பண்றாங்க. ஸோ சென்டியன்ட்டை மீட் பண்ணோம்னா அவங்களுக்கு யாருன்னே புரியல, இது என்ன நம்ம கூட பேசிட்டு இருக்கு, ஸோ கேலக்ஸிலாம் நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் சென்டியன்ட் வந்து சொல்லும், நீங்க தான் இந்த யூனிவர்ஸை சமநிலையில வைக்கணும், உங்களோட டெஸ்டினி வந்து இன்னும் முடியல, ஸோ நீங்க வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சென்டியன்ட் அப்படிங்கிற என்டிட்டி வந்து இவங்களை மறுபடியும் அனுப்பிச்சு வைக்கும். அண்ட் அப்பதான் ஸ்பார்க்ஸ் வந்து கேட்பான், உங்களால நோவை மறுபடியும் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா நோவா வந்து அப்போ கீழே விழுந்திருப்பா இல்லையா, ஸோ அதனால. அண்ட் அப்பதான் அந்த சென்டியன்ட் வந்து சொல்லும், எனக்கு வந்து நோவா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அமுச்சு வச்சிரும். ஸோ அமுச்சு வச்சிருக்கோமா இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வார்ம் மேலேயே இவங்க நின்றுட்டு
பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சென்டியன்ட் வந்து பவர்ஃபுல். பாத்துக்கோங்க, சென்டியன்ட் வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது வித்தின் செகண்ட்ஸ்ல அவங்க அந்த வார்முக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் அவங்க அந்த வார்ம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பிளான் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து வெடிக்க வைக்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் அன்டோரி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஸ்கெல்டன் கிங்கோட ஹெட்டை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கெல்டன் கிங்கோட தலையை அழிக்க போயிட்டு இருப்பான். அண்ட் இவங்க எல்லாருமே அந்த வார்ம் வந்து முழுங்கிடும். ஸோ முழுங்கினதால இவங்க எல்லாமே அந்த வார்மோட வயிற்றுக்குள்ள இருப்பாங்க. அங்கதான் நம்ம சீரோ வந்து மேண்ட்ரினை மீட் பண்றான். ஏன்னா மேண்ட்ரின் வந்து அந்த எக்குள்ள விழுந்திருப்பான் இல்லையா, விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வார்ம் வந்து மேண்ட்ரினை முழுங்கி இருக்கும். ஸோ அதனால மேண்ட்ரினும் அங்கே தான் இருப்பான். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. அண்ட் அங்கே சீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோவா வரா. ஸோ நோவா வந்து பார்க்கறதுக்கு பெரிய உருவமா இருப்பா. அண்ட் நோவா வந்து நம்ம மேண்ட்ரினை போட்டு சம்மடி அடிச்சு சீரோவை காப்பாத்திடுவா. அண்ட் அப்பதான் சீரோ வந்து கேட்பான், நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் நோவா சொல்லுவான், நான் எங்க இருந்தேன் எனக்கே தெரியல, நான் வந்து ஸ்பேஸ் டைம்குள்ள வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், நான் நிறைய விஷுவல்ஸ் பார்த்தேன், பட் நான் கண் முழிச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் இதுக்குமா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சூப்பர் ரோபோ தேடி போவாங்க. ஏன்னா சூப்பர் ரோபோ அந்த வார்மோட வயிற்றுக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா இவங்க இருந்து தப்பிச்சாகணும், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து வெடிக்க போகுது. ஸோ அதனால இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் அந்த டார்க் ஒன்னோட வார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எர்த்துக்கு மேலே இருக்கும் கரெக்டா. ஸோ எர்த்தை வந்து அட்டாக் பண்ண வரும். இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி அது எர்த்துக்கே வந்திருக்கும். ஸோ எர்த்தை அட்டாக் பண்ண வரும்போது என்ன ஆகும்னா, அன்டோரி கரெக்டா அந்த ஸ்கெல்டன் கிங்கோட ஹெட்டை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அண்ட் அவங்க செட் பண்ண அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து வார்மோட பாடி ஃபுல்லா அப்படியே வெடிச்சிருது. ஸோ வார்மோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெடிஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் அந்த வார்ம் வந்து எர்த்தை அழிக்கிறதுக்காக போகும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த வார்ம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா செதறி போகுது. ஸோ இதோட அவங்க அந்த டார்க் ஒன்னையும் கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்கெலிட்டன் கிங்கையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இவங்க நம்ம ஷுகாசும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு ஜின்மே கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வரும். அதாவது நீங்க உடனே இங்க வந்தாகணும், இங்க என்னால சமாளிக்க முடியல, இங்க பிரச்சனை வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்மே வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுவா. உடனே இவங்க நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் ஷுகாசும் வந்து வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த வார்ம் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சு இல்லையா, டெஸ்ட்ராய் ஆகும்போது மேண்ட்ரின் அந்த வார்மோட வயிற்றுக்குள்ள இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவன் அங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஸ்கெலிட்டன் கிங்கோட பழைய ரோபோ ஒன்று இருக்கும். அந்த ரோபோ மூலியமா அவன் அந்த இடத்தோட தப்பிச்சிருப்பான். அவன் தப்பிச்சது மட்டும் இல்லாம ஸ்கெலிட்டன் கிங்கோட தலையை வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அன்டோரி வந்து ஸ்கெலிட்டன் கிங்கோட தலையை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்க மாட்டான், அவன் வெட்டி தான் விட்டுருப்பான். ஸோ வெட்டி விட்டதால அந்த தலையை தூக்கிட்டு நம்ம மேண்ட்ரின் வந்து அந்த இடத்தோட தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ இப்போ மேண்ட்ரின் எங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷுகாசுமோ நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டீம் வந்து ஷுகாசுமோ ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ ஷுகாசுமோ ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்க வந்து வெலினா இருப்பா இல்லையா, ஸோ வெலினா வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அவங்களோட எனர்ஜி யூஸ் பண்ணி நான் ஸ்கெலிட்டன் கிங் வந்து உயிரோட கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கோஸ்டா மாத்தி அவங்களோட எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் நம்ம சீரோ இருப்பாங்க, சீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவான், எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சீரோவையும் அதே மாதிரி அந்த கோஸ்டா மாத்திடுவான். மாத்திட்டு அவனோட எனர்ஜியை சக் பண்ணலான்னு பார்க்கும்போது சீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவ கழுத்துல வந்து ஒரு ஆம்லெட் இருக்கும். அந்த ஆம்லெட்ல தான் எல்லா எனர்ஜியுமே சேவ் பண்ணி வச்சிருப்பா. அதை வந்து இவன் எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஸோ டெஸ்ட்ராய் பண்ணதால எல்லாருமே மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துருவாங்க. அண்ட் அவ கலெக்ட் பண்ண எனர்ஜி எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வெலினா இருப்பாள் அவ வந்து அந்த ஆம்லெட் குள்ளே மாட்டிப்பா. ஸோ ஆம்லெட் குள்ளே மாட்டணும்னா அந்த ஆம்லெட் வந்து இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மங்கி டீம் வந்து அவங்களோட பேஸுக்கு போயிடும். அண்ட் அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடஞ்சு போன ஆம்லெட் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரும். ஸோ ஒன்று சேர்ந்து அந்த வெலினா வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் மேண்ட்ரின் ஷுகாசும் வரான். ஸோ ஷுகாசும் வந்து அந்த ஆம்லெட்டை கண்டுபிடிக்கிறான். ஸோ அதுக்குள்ள வெலினா இருக்கிறத பார்த்துட்டு இது மூலியமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்த அந்த ஸ்கெலிட்டன் கிங்கோட தலை இருக்கும் இல்லையா, அதை போயிட்டு ஒரு குகையில ஒளிச்சு வச்சுட்டு இந்த ஆம்லெட்டை போட்டு நம்ம மங்கி டீம் வந்து பயமுடுத்துறான். அதாவது மேண்ட்ரினுக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாவது மங்கி டீம் எல்லாருமே அழிச்சாகணும் அப்படிங்கிறதா மேண்ட்ரினோட ஆசை. அவனுக்கு வந்து ஸ்கெலிட்டன் கிங் கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவனோட ஆசை இல்லை. ஸோ அதனால அந்த ஆம்லெட்டை போட்டுட்டு எல்லாருமே பயமுடுத்துறான். ஸோ எல்லாருமே அவங்களோட பயம் என்னவோ அதை வந்து ரியாலிட்டியா கொண்டு வரும். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான் மேண்ட்ரின். அண்ட் அப்பதான் மங்கி டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேண்ட்ரினை டிஃபீட் பண்ணி அவன் அந்த லாக்கெட் குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அப்பதான் மேண்ட்ரின் நம்ம வெலினாவை மீட் பண்றான். அண்ட் அப்பதான் வெலினா அண்ட் மேண்ட்ரின் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஆம்லெட் விட்டு வெளியே வராங்க. அண்ட் வெலினாக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அதாவது இவன் வந்து ஸ்கெலிட்டன் கிங்கோட ஹெட் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வெலினாக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே வெலினா வந்து மேண்ட்ரினை போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணுவா. எங்க இருக்கு ஸ்கெலிட்டன் கிங்கோட ஹெட், அந்த ஹெட் இருந்தா தான் நல்ல ஸ்கெலிட்டன் கிங் வந்து உயிரோட கொண்டு வர முடியும், அதை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி செம்ம டார்ச்சர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே மேண்ட்ரினுக்கு வேற வழி இல்லாம சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போய் காமிப்பான். இந்த இடத்துல தான் நான் ஸ்கெலிட்டன் கிங்கோட ஹெட் வச்சேன், பட் இப்போ அது வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அங்க வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்கெலிட்டல் சர்க்கிள் சொசைட்டி சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு சீக்ரெட் சொசைட்டி. முன்னாடி அதாவது சீரோலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கெலிட்டன் கிங் வந்து ஒரு சொசைட்டியை ரூல் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, அதாவது என்ன சொல்றது ஒரு கல்ட் மாதிரி. அந்த கல்ட்ல இருக்க மக்கள் தான் இந்த ஹெட் வந்து மறுபடியும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஸ்கெலிட்டன் கிங்கோட பவர் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட வெளியே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நானும் அந்த கல்ட்டை சேர்ந்தவன் தான், பட் எனக்கு அந்த ஹெட் வந்து இப்போதைக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த சொசைட்டியை போய் மீட் பண்றான். அந்த சொசைட்டியில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்கெலிட்டன் கிங்கோட ஹெட்ல வந்து நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஷுகாசுமியை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் என்னன்னா இந்த சாபம் விட்டுறது, இந்த ஊருக்கே சாபம் விடுவாங்க இல்லையா, அதாவது தவளை வந்து மழையா பெய்யும் அண்ட் ஊர் ஃபுல்லா எலி வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி சாபம்லாம் விட்டுட்டு இருப்பாங்க ஊருக்கு. அண்ட் அப்பதான் வெளியினா வந்து அந்த சொசைட்டியோட மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்றான். அண்ட் அங்கதான் வெளியினாவோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அண்ட் அங்க வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது. வெளியினாக்கும் வெளியினோட அப்பா அம்மாக்கும் எனக்கு தான் அந்த தலை வேணும், எனக்கு தான் தலை வேணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி மங்கி டீமுக்கும் தெரிஞ்சிருது, அதாவது இப்படி வந்து ஒரு கல்ட் இருக்கு, அது வந்து ஷுகாசுமோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா வெளியினா அண்ட் அந்த சொசைட்டி மக்கள்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ட் இதை பார்த்தோன்னே 3 பேருமே அடிச்சுப்பாங்க, எங்களுக்கு தான் அந்த ஹெட் வேணும் ஹெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சொசைட்டி மக்கள் வந்து அந்த ஹெட்டோட பவர் யூஸ் பண்ணி பெரிய மான்ஸ்டர் லைக் கிரீச்சரா மாறுறாங்க. அண்ட் வெளியினா அண்ட் மங்கி டீம் இவங்க எல்லாருமே அதை டிஃபீட்
பண்ணி அந்த ஹெட் வந்து ரீகவர் பண்றாங்க. பட் அந்த ஹெட் வந்து யார்கிட்ட மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெலனா அண்ட் மேண்ட்ரின் இவங்க 2 பேர்கிட்ட தான் மாட்டுது. அண்ட் அந்த சண்டையில என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்கெலிட்டன் கிங்கோட மண்டை வந்து 2 போயிடும். ஸோ 2 போனதுல உள்ள வந்து ஒரு ஸ்கல் மாதிரி இருக்கும், ஒரு கிறிஸ்டல் ஸ்கல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கல்லை வச்சு தான் வெலினா ஸ்கெலிட்டன் கிங் வந்து ரீகவர் பண்ண போறா. ஏன்னா வெலினாக்கு தெரியும் எப்படி செத்தவங்க வந்து உயிரோட கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்டல் ஸ்கல் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நம்ம ஸ்கெலிட்டன் கிங் ஒரு கோடை வச்சுட்டு போயிருப்பான், எப்படி அவனை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடை வந்து அதுல வச்சுட்டு போயிருப்பான். அந்த கோடை நம்ம வெலினா படிச்சிருவா. அதாவது வெலினாக்கு வந்து தெரியும் இப்போ 4 ஐட்டம் வெலினா கலெக்ட் பண்ணும், அந்த 4மே ஸ்கெலிட்டன் கிங்கோட எசன்ஸ். ஸோ அந்த 4 ஐட்டமை கலெக்ட் பண்ணா மறுபடியும் ஸ்கெலிட்டன் கிங் உயிரோட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெலினாக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வெலினாவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த 4 ஐட்டமும் தேடுறதா வெலினாவோட வேலை. அண்ட் இதுக்கு அப்புறமா மங்கி டீம் வந்து வெலினா வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கல்லை வந்து இவங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஸ்கெலிட்டன் கிங் வந்து மறுபடியும் உயிரோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் அவங்க யாரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேப்டன் ஷுகாசும் இருக்கான் இல்லையா, அவனை கண்டுபிடிக்கிறாங்க. பூமிக்குள்ள புதஞ்சு போன அந்த கேப்டன் ஷுகாசும் அவன் வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பான். அவன் நல்லா வயசாகி இருப்பான், ஏன்னா இத்தனை நாள் ஹைபர்னேஷன் மோட்ல இருந்திருப்பான் இல்லையா, அதனால உயிரோட தான் இருப்பான். அண்ட் அவனை கூட்டு வந்து ரீகவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நான் தான் கேப்டன் ஷுகாசும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அண்ட் இவனுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கேப்டன் ஷுகாசும் வந்து மங்கி டீம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு தெரிய வருது. அண்ட் அப்பதான் அவன் தப்ப வந்து உணர்றான். அப்பயே ஆல்கெமிஸ்ட் சொன்னான் என்ன கொன்னுரு அப்படின்னு சொல்லி சொன்னான், பட் நான் தான் அவனை கொல்லாம அந்த டீமன் கூட சண்டை போட போனேன், ஸோ அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு அப்படி மாதிரி கேப்டன் ஷுகாசும் வந்து சொல்றான். அண்ட் அப்பதான் அன்டோரி சீரோ எல்லாருமே சொல்றாங்க இது வந்து உங்களோட தப்பு இல்ல, இது நடக்கணும்னு இருந்திருக்கு அதனால தான் நடந்திருக்கு, ஸோ உங்களோட தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் கேப்டன் ஷுகாசும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் போயிட்டு ஆல்கெமிஸ்டோட லெபார்டரியில இருக்கேன், என்னோட கடைசி காலத்தை நான் அங்கேயே செலவிட விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆல்கெமிஸ்டோட லெபார்டரிக்கு வந்து இவர் வராரு. இவருக்கு வந்து பறக்கிற சக்தியெல்லாம் இருக்கும். அண்ட் அந்த ஆல்கெமிஸ்டோட லெபார்டரிக்கு வந்து ஆல்கெமிஸ்டோட கடைசி வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்க்குறான். அதாவது அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல வந்து ஆல்கெமிஸ்ட் சொல்லியிருப்பான் இல்லையா நான் வந்து ஈவலா மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஸ்கெலிட்டன் கிங்கா மாறுவான். அண்ட் அப்போ அவங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெலைனா அண்ட் மேண்ட்ரின் இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம கேப்டன் ஷுகாசும் இருக்கான் இல்லையா, அவனை வந்து அடிச்சு போட்டு அங்க வந்து கேப் இருக்கும், அதாவது ஆல்கெமிஸ்ட் போட்டு இருப்பான் இல்லையா சட்டை, அந்த சட்டை அந்த இடத்துல இருக்கும், அந்த சட்டையை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எசன்ஸ், ஸ்கெலிட்டன் கிங் வந்து உயிரோட கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்தோட கிளம்பி போறாங்க. அண்ட் அதுக்கு ஹைப்பர் ஃபோர்ஸ் அதே மாதிரி அந்த லெபார்டரிக்கு வந்தோன்னே கேப்டன் ஷுகாசும் வந்து அடிபட்டு இருப்பாரு. அவர் ரீகவர் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்லுவாரு வெலினா அண்ட் மேண்ட்ரின் இவங்க 2 பேரும் வந்தாங்க, இவங்க 2 பேரும் வந்து ஆல்கெமிஸ்டோட சட்டையை எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கெலிட்டன் கிங் வந்து ரீகவர் பண்ண போறாங்களா, அதுக்காக 4 எசன்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இவங்க எல்லாருமே தெரிய வருது வெலினா வந்து ஏதோ பிளான் வச்சிருக்கா ஸ்கெலிட்டன் கிங் மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி. இவங்க வெலினா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி வெலினா வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வெலினா வந்து இந்த ஐசி லேண்ட்ஸ்க்கு வந்து போவா, அதாவது பனி பிரதேசம் இருக்கும்ல அங்க போவா. அங்க போயிட்டு ஐஸ் கிறிஸ்டல் ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கும், அதுதான் 2வது எசன்ஸ், அதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருப்பா. பட் அந்த இடத்துல யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மோர்லாத் அப்படிங்கிற அந்த ஏன்ஷியன்ட் கிரீச்சர் சொன்னா இல்லையா அவன் இருப்பான். அவன் கூட எல்லாருக்குமே சண்டை நடக்குது. அண்ட் அந்த எசன்ஸ் யாரு கேப்சர் பண்றா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹைப்பர் ஃபோர்ஸும் வராங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே சம சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த ஐஸ் கிறிஸ்டல் ஆஃப் வெஞ்சன்ஸை நம்ம கிப்சன் எடுக்க ட்ரை பண்ணுவான். அண்ட் அப்பதான் அதுக்குள்ள இருந்து என்ன சொல்றது இந்த ஸ்கெலிட்டன் கிங்கோட பவர் வந்து அவன் ஃபீல் பண்ணுவான். அதை பார்த்து அவன் பயந்து வந்துருவான். அண்ட் அந்த ஐஸ் கிறிஸ்டல் ஆஃப் வெஞ்சன்ஸை யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெலினா அண்ட் மேண்ட்ரின் இவங்க 2 பேரும் எடுத்துறாங்க. அண்ட் எடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல தப்பிச்சு வந்துருவாங்க. அண்ட் 2வது எசன்ஸை தேடி அவங்க நான் சொன்னேன் இல்லையா முன்னொரு காலத்துல வந்து ஹியூமன்ஸ் வர்சஸ் ஏஐ சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையில வந்து இந்த நிலைமை அழிஞ்சு போச்சு, ஃபுல்லா லாவாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபயர் ஆஃப் ஹேட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கும், அதுதான் 3வது எசன்ஸ். ஸோ அந்த எசன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக அவங்க வராங்க. அண்ட் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெலினாக்கு முன்னாடியே ஸ்பார்க்ஸ் அந்த எசன்ஸ் வந்து எடுத்துடுறான். பட் அதை எடுத்ததால ஸ்பார்க்ஸ் வந்து கெட்டவனா மாறிடுறான். அந்த ஆர்டிஃபெக்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லவங்களை வந்து அது கெட்டவங்களா மாத்திடும், அவங்களுக்குள்ள இருக்க என்ன சொல்றது கோவத்தை வந்து அது ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடும். அதனால ஸ்பார்க்ஸ் வந்து கெட்டவனா மாறிடுறான். கெட்டவனா மாறிட்டு வெலினா கூட வந்து சேர்ந்துடுறான். அண்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ அடுத்த ஆர்டிஃபெக்ட் தேடி போறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெலினா, ஸ்பார்க்ஸ் அண்ட் மேண்ட்ரின் இவங்க 3 பேரும். அண்ட் ஹைப்பர் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படியாவது ஸ்பார்க்ஸை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஸ்பார்க்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அண்ட் 4வது எசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோல் ஆஃப் ஈவில் அப்படிங்கிற எசன்ஸ் தான். அண்ட் இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெதர் வேர்ல்டுல இருக்கும். அண்ட் இந்த நெதர் வேர்ல்டுக்கான போர்ட்டலை இவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஷுகாசும்ல வந்து ஏன்ஷியன்ட் ஈவில் பீப்பிள்ஸ் எல்லாம் நெதர் வேர்ல்டு போறதுக்கான ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த போர்ட்டல் மூலமா எல்லாருமே நெதர் வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீரோ அண்ட் வெலினா இவங்க 2 பேரும் வயசாகிட்டே இருக்காங்க, வயசாகி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம மங்கி டீம் என்ன பண்றாங்கன்னா நம்ம எப்படியாவது 4வது எசன்ஸை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி 4வது எசன்ஸை தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஸ்பார்க்ஸ் அண்ட் மேண்ட்ரின் இவங்க 2 பேரும் அந்த 4வது எசன்ஸை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே அந்த போர்ட்டல் விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ சீரோவும் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துடுறான். அண்ட் வெலினாவும் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துடுறான். அண்ட் இப்போ வெலினாவோட டீம் கிட்ட வந்து 4 எசன்ஸுமே இருக்கு, அதாவது ஸ்கெலிட்டன் கிங் உயிரோட கொண்டு வரதுக்கான 4 எசன்ஸுமே இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இப்போ ஸ்கெலிட்டன் கிங் உயிரோட கொண்டு வரதுக்காக இவங்க பிட் ஆஃப் டூமுக்கு போனோம், அதாவது டார்க் ஒனோட எக் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த எக்கை ஓப்பன் பண்ணா இல்லையா ஸ்கெலிட்டன் கிங் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு போனோம். அண்ட் வெலினாவோட டீம் அங்கே போகும்போது கரெக்டாக ஹைப்பர் ஃபோர்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே ஸ்பார்க்ஸை பிடிச்சிட்டு ஸ்பார்க்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க நீ வந்து இப்படி இல்லை, நீ நல்லவனா மாடு ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பார்க்ஸ் அவனோட ஈவில் விட்டு வெளியே வரான். ஸோ ஸ்பார்க்ஸும் நல்லவனா மாறிடுறான். அண்ட் வெலினா இந்த டைம்ல என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ கலெக்ட் பண்ண எல்லா எசன்ஸுமே யூஸ் பண்ணி ஸ்கெலிட்டன் கிங்க்கு மறுபடியும் உயிர் கொடுத்துடுறா. ஸோ உயிர் கொடுத்ததால ஸ்கெலிட்டன் கிங் உயிரோட வந்துடுறான். அண்ட் ஸ்கெலிட்டன் கிங் உயிரோட வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெலினாவை அழிச்சிடுறான். அண்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டையை உருவாக்குறான். கோட்டையை உருவாக்கி அவனோட ஆர்மி
ஆர்மியை ரெடி பண்ணுறான், நான் போயிட்டு எல்லாருமே அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெரிய ஆர்மியை ரெடி பண்ணுறான். இதில் பார்க்கறதுக்கு அவன் வேடர் மாதிரியே இருப்பான், அவனோட லுக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அப்புறம் ஹைப்பர் ஃபோர்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம ஸ்கெல்டன் கிங் வந்து தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா டீமையுமே கேதர் பண்ணுறாங்க. அதாவது இத்தனை காலமாக அவங்க சேர்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிடுறாங்க. அதாவது அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ கேலக்ஸியாக ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துருப்பாங்க. அண்ட் அந்த சன் ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அவங்களையும் நல்லவங்களா மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஹீரோஸையுமே அவங்க கேலக்ஸி ஃபுல்லாக கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் தேவை, நம்ம ஸ்கெல்டன் கிங் சண்டை போட்டாகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஷுகாசுமா நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே நம்ம ஹைப்பர் ஃபோர்ஸும் ஸ்கெல்டன் கிங் அகேன்ஸ்டா சண்டை போட வந்து ரெடி ஆகுது. ஸ்கெல்டன் கிங்கும் அவனோட படையை திரட்டிட்டு ஹைப்பர் ஃபோர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோட சீசன் வந்து முடியுது. அண்ட் இதோட 4 சீசன் முடியுது. ஸோ 4 சீசன் ஸ்டோரியும் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். 5வது சீசன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5வது சீசன் கேன்சல் ஆயிடுச்சு. 5வது சீசன் ரிலீஸே ஆகல. அது ஜெட்டிக்ஸே அஃபிஷியலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ 4 சீசனோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அது யாரும் தெரியல, ரீசனும் தெரியல. ஸோ இதோட ஸ்டோரி வந்து கிளிஃப் ஹேங்கர்லேயே நிற்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதான் சூப்பர் மங்கி டீம் ஹைப்பர் ஃபோர்ஸோட கம்ப்ளீட் ஸ்டோரி. அண்ட் ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதோட வீடியோ சின்ன வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயம் வந்து புரிய வரும் சூப்பர் பத்தி. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு சேனல் கிங்ஸ், பீஸ்.